எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியாதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வக்ரகதி அடையக்கூடிய தருணம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். 4 மாதம் 14 நாள். இந்த 4 மாதம் 14 நாள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாறுதலை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய இடம் கும்பராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு கும்பராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து 9வது பார்வையாக கும்பராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தானுங்க. அது மட்டும் இல்லை, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தகரியஸ்தானாதிபதியாக செவ்வாவும் தொழில் ஸ்தானாதிபதியாக செவ்வாவும் வருவார். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும். அப்போது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா கும்பராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து கும்பராசி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் தானுங்க உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி ஆகிறார். சார், சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது இவங்களெல்லாம் நம்ம எதுக்கு சார் நம்ம எடுத்துக்கிடணும், குருவை எதுக்கு எடுத்துக்கிடணும், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவையும் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, ஒரு கிரகம் பயிற்சி அடைஞ்சாலும் சரி வக்ரம் அடைந்தாலும் சரி அந்த தருணங்களில் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமோ தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமோ பலமாக இருக்கிறாங்களா பலவீனமாக இருக்கிறாங்களான்னு பார்த்து சொல்லக்கூடியது தான் முழுமையான ஒரு பலன்களாக இருக்கும். அப்போது செவ்வாவும் சாதகமாக இருக்கக்கூடிய நேரம், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தானுங்க உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் அடைகிறார். ஏறத்தாழ இது நல்ல ஒரு நேரம் தானுங்க. சரியா? உங்களுடைய ராசியாதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்குமே நமக்கு சிறப்பாக இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான நேரம் தானுங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தொந்தரவு கிடையாது. அக்டோபர் 18லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் பெருசாக நமக்கு மாறுதல் வராதுங்க. அப்போது நல்ல நேரம் நடக்கிறதுக்கு 6 மாதம் 3 மாதம் தேவையில்லைங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தாவே போதுமானதுன்னு சொல்லுவாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர்றதுக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வர்றதுக்கும் உண்டான நேர காலங்கள் ஜூலை 13லிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயமெல்லாம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். இன்னும் முழுமையாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஆதாரபூர்வமாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் முதல் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். அப்போது 2 விஷயங்கள் நடக்கும். நான் வீடு வாசல் கட்டணுங்க, அரையும் குறையமாக நின்றுட்டுருக்குதுங்க, பூர்த்தி பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறேனுங்க, வாங்க முடியல. மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும். இல்லை நான் வாங்கின இடங்க, அந்த இடத்துல சட்ட சிக்கல் வந்துட்டுருக்கு, என்னால் அந்த இடத்துக்கு ஒரு வீடு வாசல் கட்டவும் முடியல, கட்டண இடத்துல கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியலன்னா மனை சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு. கும்பராசியில் பிறந்தவங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேரமாகவும் இருக்கும். நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு உங்களுடைய தாய்க்கு ஒரு 2 வருடமோ 3 வருடமோ பல விதமான தொல்லைகள் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18க்குள்ளார உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகும். தாய் மாமனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஆக இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வாகன யோகம் ஏற்படும்.
2வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரே, இது குடும்ப சனியாச்சே அப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இரும்பு இயந்திரத்தால் மேலே வந்தவங்க வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, வாகன தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் உண்மைக்கே நல்லா இருக்கும். அதன் பிறகு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார், அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். இதுவும் நமக்கு சாதகமான நேரம் தானுங்க. அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகும். இடுப்பு வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, கையை வலிக்குதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் என்னுடைய உடல் உபாதைகள் சரியாகலைங்க அப்படின்னா, உடலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விதிகாரகர் 8வது பாவகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். இந்த சூழல் உங்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் உண்மைக்கே நல்லா இருக்கும். அதுபோக இதே சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அவருடைய இன்னொரு வீடான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். லாபஸ்தானத்தை தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் சரி, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் சரி, இந்த மாத இறுதியில், அதாவது இந்த ஜூலை மாத இறுதியில் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் பயிற்சி ஆகிட்டு, இந்த மாதம் இறுதின்னு வர முடியாது, 14ஆம் தேதி, இந்த ஜூலை 14ஆம் தேதி செவ்வாவும் மாற்றம் ஆகிடுவார். அப்போ செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகங்கள் எந்த கிரகங்கள்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பகவானை பார்த்துக்கிடணும், அதன் பிறகு குரு பகவானை பார்த்துக்கிடணும், அதன் பிறகு செவ்வாவை பார்த்துக்கிடணும், அதன் பிறகு தான் மற்ற கிரகங்கள் எல்லாம். அப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த 3 கிரகங்களும் ஒன்று போல ஒரே பாதையில் இருக்குது. இது எப்படி சார் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய நேரத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னனுங்க. அப்போது குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாவை பார்க்குறார். செவ்வாவும் சனியும் பார்வை பரிவர்த்தனைன்ட்டு. அதுபோக குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனிக்கும் செவ்வாவுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, குருவுக்கும் சனிக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த 3 பேருடைய பார்வையும் அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். 6 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சார் ஒரு நிறுவனத்தில் டக்குன்னு வேலையை விட்டு எடுத்து போட்டாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தனுங்க, பர்மனெண்ட் ஆகிற நேரத்தில் ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஒரு கெட்ட பேரோட வெளியே வந்துட்டேனுங்க. இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் தான் சார் ஆசிரியர் துறையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேன், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு. தொழில் சார்ந்த விஷயங்களும் இந்த நேரத்தில் சரியாக இருக்குங்க. அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான பாதையை ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளார போக்கிடும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் பலன் தரும். எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தானுங்க. 9 கிரகங்கள்னால் 8 கிரகங்களுடைய குணம் சொல்ல முடியாது, விதின்னு சொல்லலாம். அவங்களுடைய விதிகாலம் ஒரே மாதிரி. ஆனால் இந்த சனி பகவானுடைய குணம் மட்டும் வேறு மாதிரி, இவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் வேறு மாதிரி. குரு பகவான், சுக்கிர பகவான் 8 கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கொடுக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் தான் கொடுக்கும். குரு பகவான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இந்த சனி பகவான் அப்படி கிடையாதுங்க.
அவர் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நாம் செஞ்ச பாவ புண்ணியம் இல்லை செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலனை தருவார். நாம் 1000 தப்பு பண்ணிவிட்டு 1000 பாவம் பண்ணிவிட்டு ஒரு கோயிலும் கூட கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் நல்லது பண்ணிட மாட்டார். அதே 1000 புண்ணியம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளுடைய சூழ்நிலை இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 100% கையை பிடிச்சி தூக்கிடுவார் இந்த சனி பகவான். எத்தனையோ பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சிலர் இருப்பாங்க, பார்த்த இடத்துல காசு பணம் இருக்கிற இடத்துல இருப்பாங்க, உடம்புல பலவிதமான நோய்கள் இருக்கும், எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க சரியாக மாட்டாங்க. அதே ஒரு சிலர் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட காசு பணம் இருக்காது, உடம்புல எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கும். சரியா? 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களே இருக்காங்க வசதி இல்லாமல். 1000 வசதி இருந்து 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த சனி பகவான் நீதிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் முக்கியமான கிரகமும் கூட. அவர் நம்ம செய்த பாவ புண்ணியம் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். தயவு செய்து கும்பராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% பிரமாதமான வாழ்க்கை, பிரமாதமான வாழ்வாதாரம் நிச்சயம் அமையும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக ஒரு 2-3 வீடியோவில் இந்த ஜாதக நோட்டு பற்றி ஒரு விவரம் சொல்லியிருந்தேனுங்க. இந்த மாதிரி ஆயுள் கால சாதகம் நான் எழுதி கொடுக்குறேனுங்க, 1200 ரூபா தானுங்க அதனோட ரேட்டு அப்படின்ட்டு. யாரும் பெருசாக ஒரு வீடியோவில் பப்ளிக்கில் வந்து இதனுடைய விலை இவ்வளோ தானுங்க அப்படின்ட்டு எந்த சேனல்லையும் யாருமே சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா இது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான். அந்த நோட்டு இது தானுங்க. அந்த 1200 ரூபா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தருடைய ஜாதக நோட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாதக நோட்டு இது தான். என்னடா இவர் ஜாதக நோட்டுனா மேலே முருகர் இருக்கும், விநாயகர் இருக்கும், அம்மன் இருக்கும், சாமி படம் போட்டிருக்கோம், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் என்னடா ஒரு டைரி எடுத்து காட்டுறாரே, வீடியோவில் தான் இப்படி காட்டுவார் போல் இருக்குது, நமக்கு அனுப்பும்போது வேறு அனுப்பிடுவார் போல் இருக்குது. அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். 116 பேப்பர் கொண்டது தான் ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். இந்த பேப்பர் கூட பார்த்திங்கன்னா 90 GSM. இந்த பேப்பரு 90 GSM இருக்கும். அதுபோக இந்த பச்சை கலர் பேப்பர் இருக்கும் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் பாண்டு பேப்பர் மாதிரி இந்த பச்சை கலர் பேப்பர் இருக்கும் பாருங்கள். சரியா? பேப்பர் காஸ்ட்டு மட்டுமே 350 ரூபா வருதுங்க ஒரு நோட்டுக்கு. ஆனால் இந்த இதை நான் விளம்பரப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இதை பற்றி ஒரு சிலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது, அதுக்காக தான் சொன்னனுங்க. ஒரு சிலர் கமெண்ட்டை சொல்லியிருந்தாங்க, 49 ரூபாவில் ஒருத்தருக்கு ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க, 1200 ரூபா அவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. சத்தியமாக இதனுடைய பெயிண்டிங் இருக்குது இல்லைங்களா, இதுவே 200 ரூபா வருதுங்க. சரிங்களா? இது வந்து சம்பாதிக்கணும் நோக்கத்துக்காக நான் செய்யலைங்க. கடவுள் புண்ணியத்தில் கன்சல்டேஷன் ஒரு நாளைக்கு 4 கன்சல்டேஷன் வருதுங்க. சாதகம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கிறேன்னு, நிறைவாக இருக்கிறேனுங்க. என்கிட்ட சாதகம் பார்த்துட்டு போகிறவங்களாம் நிறைவாக இருக்காங்க. இது வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லலைனாலும் பரவாயில்ல சாமி, சங்கடப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. இது நான் சம்பாதிக்கணும் நோக்கத்துக்காக தான் நான் செய்யலை. முழுக்க ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் கொரியர் பண்ணுற காசு கூட யாரும் வேணான்னு சொன்னேன். சரியா? 1200 ரூபா நான் ஒரு ஜாதகத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா 300 ரூபா அல்லது 400 ரூபா அதில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? இது சர்வீஸ் மைண்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். காசு வாங்கிட்டு நீ என்னையா சர்வீஸ் மைண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னா அதனுடைய வேலைப்பாடு அம்புட்டு இருக்குதுங்க. சரியா? சரிங்க, இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த காணொளி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.